விருச்சிக ராசிக்காரர்கள் வைத்தீஸ்வரன் வழிபாடு அற்புதமான அமைப்பு தரும். பழைய கடன்கள் பைசலாக்கும். விருச்சிகம் என்றாலே செல்விக்கு பிடிக்காது என்ற ஒரு எண்ணம் இந்த வருடம் உங்களுக்கும் எனக்கும் நட்பான எண்ணம். எல்லாவற்றிலும் சாதிக்க போகக்கூடிய அற்புத ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பெற்றோர்களுடைய தேகாரக்கம், அக்கம் பக்கம், அண்டை அயலார், வெளியிடத்தில் பயணங்கள் சமயத்தில், புதிய அறிமுகத்தில், மேலதிகாரிகள் சிறிது அடக்கி வாசிப்பது நன்மை தரும். அதே சமயம் திருமண தடை, புத்திர சந்தான தடை, வீடு தடை, நலம் தடை, அஷ்டலட்சுமி கடாட்சம் தடை, பொருள்கள் வாங்குவது, இன்டீரியர் செய்வது, வாகன அமைப்பில் இருந்த மாற்றங்கள், டக்கு டக்கு டக்குன்னு விருச்சகம் இருக்கக்கூடிய வீட்டில் சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கும். ஆச்சரியமாக இருக்கும். புத்திர சந்தானம் வரும். ரொம்ப நாட்களாக புத்திரத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இருந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படும். அதிகமான திருமணங்கள் நடைபெறக்கூடிய ராசி விருச்சிக ராசி. இல்லையென்றால் விருச்சிகம் இருக்கக்கூடிய வீட்டில்தான் சுபகாரியங்கள் டக்கு டக்கு டக்குன்று நடக்கும். கண்டிப்பாக திங்கட்கிழமையில் பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரையை தவிர இந்த வருடம் முழுவதும் உணவு, பசுமாடு இல்லை என்றால் எந்த இடத்தில் இருக்கிறதோ அங்கே ஏதாவது ஒரு டையப் வைத்து கோசாலாய்க்கு கொடுக்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களெல்லாம் ஓடிவிடக்கூடிய அற்புதமான காலகட்டம் யாருக்கு ஏற்படும்? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். நல்லது கெட்டி மேலும் சந்தோஷம், ஆடை ஆபரணங்கள், நகை, வைரங்கள், வைடூரியங்கள் என்று எல்லாவற்றிலும் கிடைக்கக்கூடியவர்கள், பெரும் தொழிலதிபர்கள், பெரும் ப்ரமோஷன்கள், அரசியலில் பெரும் வெற்றிகள், பெரும் கௌரவங்கள், நோபல் பரிசு பெறக்கூடிய அளவுக்கு விருச்சகத்திற்கு அனுகூலங்கள் கடந்து வரக்கூடிய அற்புதமான காலகட்டம். அப்பொழுது வீடு பக்கத்தில் இருக்கிற லயன்ஸ் கிளப் பிரைஸ் எல்லாம் உங்களுக்கு தான் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும்.